அடர்ந்த காடு. நள்ளிரவு. விக்ரமாதித்த மகாராஜா முருங்க மரத்துல தொங்கியிருக்கிற வேதளத்தை வெட்டி தான் தூள்ல போட்டுட்டு நடக்க ஆரம்பிக்கிறான். காடு அமைதியா தான் இருக்கு. ஆனா அந்த அமைதி சில வினாடிதான். வேதாளமோ அப்பாடா, நல்லா தூங்கிட்டு இருந்தேன். ஏன் மன்னா, உனக்கு ராத்திரி நேரத்துல வேற வேலையே இல்லையா? ஊரு சுத்துறதுனா இப்படித்தான் தோல்ல ஒருத்த தூக்கில சுத்தணுமா? ஏன் ஒரு ஆட்டோ இல்ல ஒரு குதிரை வண்டி கூடவா உனக்கு கிடைக்கல? விக்ரமாதித்தன் பதிலளிக்காம பற்களை கடித்துக் கொண்டு நடக்கிறார். மனதிற்குள் வாயை திறந்தால் வேதாளம் பறந்துவிடும். பேசக்கூடாது விக்ரமா, பேசக்கூடாது என்று தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டு விக்ரமாதித்தன் நடக்க ஆரம்பிக்கிறான். ஏன் மன்னா, நான் பேசுறது காதுல கேக்குதா இல்லையா? தோல்ல ஒரு ஆளை வச்சிருக்கணும். ஒரு ஹலோ சொல்லலாம், இல்ல ஒரு சௌக்கியமானு கேட்கலாம். என்ன ஒரு நாகரிகம். சரி சரி, உன் தோல் என்ன வேற கல்லு மாதிரி இருக்கு, கொஞ்சம் மென்மையா இல்ல? அடுத்த முறை வரும்போது ஒரு தலையணை எடுத்துட்டு வா. விக்ரமாதித்த மகாராஜா வேகமா நடக்க ஆரம்பிக்கிறார். அப்பதான் வேதாளமோ ஓரத பாரு, ஒலிம்பிக்ல கலந்துக்க போறியா? சரி சரி, இப்படி அமைதியா போனா போர் அடிக்குது. நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன், ஆனா ஒரு கண்டிஷன். விக்ரமாதித்த மகாராஜா லேசா திரும்பி பார்க்கிறாரு. வேதாளமோ கதை முடிஞ்சதும் நான் ஒரு கேள்வி கேட்பேன். அதுக்கு நீ சரியா பதில் சொல்லிட்டேனா நான் உன்னை விட்டு பறந்து போயிடுவேன். ஆனா பதில் தெரிஞ்சும் நீ அமைதியா இருந்தா உன் தலை சுக்குநூறா வெடிச்சிடும். ஓகேவா? விக்ரமாதித்த மகாராஜா மெதுவா தலையசிக்கிறான். வேற வழியே இல்லை. வேதாளமோ கேள் மன்னா கேள். கந்தர்வலோகன்னு ஒரு லோகம் இருந்துச்சு. அங்க இருந்த இளவரசன் பேரு அழகேசன். பேர்ல தான் அழகு, ஆனா சரியான சோம்பேறி. அவனோட ஒரே வேலை மேஜிக் ஜாடியிலிருந்து வர்ற பூத்துக்கிட்ட வடை வாங்கி சாப்பிட்றதுதான். ஒரு நாள் அழகேசனின் அப்பா, மகனே, நீ இப்படி வடையை சாப்பிட்டுட்டு உருண்டுக்கிட்டே இருந்தா எப்படி? பக்கத்து நாட்டு இளவரசி மல்லிகாவை கல்யாணம் பண்ணிக்கோ, அப்பவாவது உனக்கு பொறுப்பு வரட்டும் என்றார். அழகேசனும் மல்லிகாவை பார்க்க போனான். போகும்போது தான் மேஜிக் ஜாடியும் எடுத்துட்டு போனான். மல்லிகா, இளவரசி, ஒரு நாட்டை காக்கும் உங்களுக்கு என்ன திறமை இருக்கிறது? அழகேசன் பெருமையாக, எனக்கு பசிச்சா இந்த ஜாடியை தேய்ச்சா போதும், ஒரு குட்டி பூதம் சுட சுட மெதுவடை கொடுக்கும். அழகேசனோ ஜாடியை தேய்க்க மெதுவா அங்கிருந்து ஒரு பூதம் புகையை கிளப்பிட்டு வந்துச்சு. பூதம், சொல்லுங்கள் எஜமானே, எத்தனை வடை வேணும்? மல்லிகா ஆச்சரியப்படாமல், வடையா? இதை வைத்து எப்படி நாட்டை ஆள்வீர்கள்? உங்கள் வீரத்தை காட்டுங்கள். அழகேசன், வீரமா? ஓ, இந்த பூதத்தால ஒரே நிமிஷத்துல 100 வடை செய்ய முடியும். இது வீரம் இல்லையா? மல்லிகா தலையில் அடித்துக் கொண்டாள். சரி, உங்களுக்கு ஒரு போட்டி. இந்த வடையை செய்யும் பூதத்தை வைத்து என் நாட்டு மக்களை ஒரு வாரத்திற்கு சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும். நான் உங்களை திருமணம் செய்து கொள்கிறேன் என்றாள். அழகேசனும், அவ்வளவுதானே, என் பூதத்திடம் சொல்லி ஊர் முழுக்க வடையை தர சொல்றேன். அழகேசனும் ஊர் மக்கள் அனைவருக்கும் வடையை கொடுக்க ஆரம்பிக்கிறான். முதல் நாள்ல மக்கள் வடையை சந்தோஷமா வாங்கிட்டு போனாங்க. 2வது நாள்ல கொஞ்சம் தயங்கிட்டு வடை வாங்கிட்டு போனாங்க. 3வது நாள்ல ஐயோ, மறுபடியும் வடையா என்று ஓட ஆரம்பித்தார்கள். ஊர் மக்கள் அனைவரும் வடையை கண்டு வெறுத்து போனாங்க. அழகேசனுக்கோ என்ன செய்யறதுனே தெரியல. அப்போது மல்லிகா வந்தால், சோம்பேறி இளவரசி, மூளையை பயன்படுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த வடையை வாங்கினால். அவற்றை வைத்து சில வடைகளை சாம்பாரில் ஊற வைத்து சாம்பார் வடை செய்தாள். சிலவற்றின் மீது தயிர் ஊற்றி தயிர் வடை செய்தாள். சிலவற்றை உதிர்த்து வடகரி செய்தாள். மீதமுள்ள வடையை உதிர்த்து ரசவடை செய்தாள். இப்போது மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு விதவிதமான வடைகளை வாங்கி சாப்பிட்டார்கள். ஒரு வார முடிவில் ராஜ்யமே சந்தோஷமாக இருந்தது. அழகேசன் ஆச்சரியத்துடன் மல்லிகாவை பார்த்தான். வேதாளமோ, இதுதான் மன்னா கதை அப்படின்னு விக்ரமாதித்தன்ட்ட சொல்லிட்டு ஒரு நமட்டு சிரிப்பு சிரிச்சிச்சு. அப்புறம் விக்ரமாதித்தன்ட்ட ஒரு கேள்வி கேட்டுச்சு. சொல் விக்ரமாதித்தா, என் கேள்வி இதுதான். அந்த ராஜ்யத்தின் மக்கள் சந்தோஷப்படுத்தியது யார்? மேஜிக் கால் வடையை வரவழைத்த இளவரசன் அழகேசனா, அல்லது அந்த சாதாரண வடையை தன் புத்தியால் பல விதங்களில் மாற்றி மக்களை மகிழ்வித்த இளவரசி மல்லிகாவா? யாருடைய செயல் சிறந்தது? சீக்கிரம் சொல். பதில் தெரிஞ்சும் அமைதியா இருந்தினா வெளிதான். விக்ரமாதித்தன் ஒரு கணம் யோசித்தான். விக்ரமாதித்தனுக்கோ பதில் தெளிவாக தெரிந்தது. விக்ரமாதித்தன், வேதாளமே, உன் கேள்வி விசித்திரமானது, ஆனால் பதில் தெளிவானது. வெறும் மேஜிக் மட்டும் ஒருபோதும் முழுமையான தீர்வை தராது. அது ஒரு கருவி மட்டுமே. இளவரசன் அழகேசனிடம் இருந்தது ஒரு வரம், ஆனால் அதை எப்படி பயன்படுத்துவது என்று அவனுக்கு தெரியவில்லை. இளவரசி மல்லிகாவோ தன்னிடம் இருந்த புத்தியை கொண்டு ஒரு சாதாரண விஷயத்தை கூட அற்புதமாக மாற்றினாள். ஆக வெறும் மாய சக்தியை விட அதை சரியாக பயன்படுத்தும் அறிவே மிக சிறந்தது. எனவே இளவரசி மல்லிகாவின் செயலே உயர்ந்தது மற்றும் சிறந்தது. விக்ரமாதித்தன் பேசி முடித்த மறுகணமே, வேதாளம், சரியான விடை மன்னா, உன் புத்திசாலித்தனத்தை நான் மெச்சுகிறேன். ஆனால் நீ பேசிவிட்டாய், அதனால் நான் பறந்து போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு வேதாளம் பறந்து சென்றது சிரித்துக் கொண்டே. விக்ரமாதித்த மன்னனோ, அப்பா, மறுபடியும் முதல்ல இருந்தா, இந்த வேதாளத்தோட வம்பு தாங்க முடியல என்று சலித்துக் கொண்டே முருங்கை மரத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தான்.